वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। सर्वेभ्यो नमस्कारः। श्रीमद् अहोबिलमठ आस्थानत्तिले 46வது பட்டத்திலே மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகனுடைய சப்ததி மகோத்சவ அங்கமான காணொலி உபன்யாசத்தில் அணையும் படையும் தாங்கும் அத்திகிரி திருமால் என்கிற விஷயத்தை விஞ்ஞாபிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு இடப்பட்ட கட்டளை. வேதோகிலோ தர்ம மூலம் என்று அனைத்துக்கும் மூலமாக விளங்குவது நான்மறைகள். நான்மறைகள் தெளிவிக்கும் விஷயங்கள் 3: தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்பதாக அதை பணிப்பர். உலகில் உள்ள அனைத்தையும் இந்த 3க்குள் அடக்கிவிடலாம். அதுதான் வேதமும் இந்த 3க்குள் அனைத்தையும் அடக்கி வைத்து நமக்கு காட்டுகிறது. தத்துவம் என்றால் அதை 3ஆக தெளிய வேண்டும் என்பது ஆன்றோர் கூற்று. வேதத்தில் உள்ளபடி சித், அஜித், ஈஸ்வரன் என்பதாக 3 தத்துவங்கள். சித் என்பது ஜீவ தத்துவம், அஜித் என்பது உயிரற்ற அச்சேதனங்கள். இவை இரண்டையும் தன்னுடைய உடலாக கொண்டு சர்வாந்தராத்மாவாக அவற்றுக்கெல்லாம் நாதனாகவும் ஷரீரியாகவும் சுவாமியாகவும் இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் என்கிற தத்துவம். இந்த 3 தத்துவங்களும் நாம் அவசியம் தெளிய வேண்டும். தத்துவங்களை தெளிந்தால்தான் இன்னது புருஷார்த்தம், இன்னாருக்கு இன்னது புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்துக்கு இன்னதுதான் உபாயம் என்பதாக தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். ஹிதம் என்றால் உபாயம் என்ற அர்த்தம். நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு புருஷார்த்தம் எது என்று கேட்டால் மோட்சம்தான் புருஷார்த்தம். மோட்சம் என்றால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தில் சென்று எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் நாம் திளைத்து இருப்பது, மீண்டும் ஒரு காலம் திரும்பாத வழி அங்கு இருப்பது, அதுதான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு ஹிதம், உபாயம் எது என்று கேட்டால் அட்டாங்க யோகமோ அல்லது பிரபத்தியோ என்று வேதங்களில் ஓதப்பட்டுள்ளது. இப்படி புருஷார்த்தத்தையும் உபாயத்தையும் தெளிவதற்கு முன்பு தத்துவத்தினுடைய தெளிவு வேண்டும். தத்துவமானது சித்,
அஜித், ஈஸ்வரன் என்கிற மூன்றாக பணிக்கப்பட்டுள்ளது. இந்த தத்துவ நிரூபணங்களில் எப்படி நாம் ஆழ்பொருளை அறிவது? வேதத்தில் அத்தனையும் இருக்கின்றது என்றாலும் வேதத்தின் உட்பொருளை விளக்கிச் சொல்வதற்காக வந்தவை உபபிரம்மணங்கள் என்பன. இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் இவையெல்லாம் அந்த உபபிரம்மணங்கள் என்கிற அந்த வகையை சார்ந்தவை. அவற்றுள் தத்துவ நிரூபணத்தில் சீரிய பிரமாணமாக அனைவராலும் ஏற்கப்பட்டது ஸ்ரீ விஷ்ணு புராணம். தத்வேனயஸ்சிதஜிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் பராசர முனிவரை ஸ்துதித்தார். எதற்காக ஸ்துதித்தார்? சித், அஜித், ஈஸ்வரன் என்கிற என்ற மூன்று தத்துவங்களுடையவும் சுபாவத்தையும் தெளிவாக காட்டினது இந்த விஷ்ணு புராணத்தின் மூலமாக பராசர மகரிஷி. ததுபாய கதிருதாய, உபாயத்தையும் அவர் தெளிவாக காட்டினார். போகாபவர்க, போகம் இங்கே இருக்கக்கூடிய ஐகிக ஆமுஷ்மிகாதி பலன்கள் என்ன, அபவர்க்கம் என்கிற மோட்ச பலம் என்ன, அவற்றையும் தெளிவாக காட்டினார். அதிலே ஒன்றுர முன்னம் தத்துவத்தை தெளிவிப்பதில் விஷ்ணு புராணத்தை காட்டிலும் மேம்பட்டதொரு பிரமாணம் இல்லை என்று ஆண்டோர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அந்த விஷ்ணு புராணத்திலும் தத்துவத்ரயத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து நாம் அனுசந்திப்பதற்காகவே ஏற்பட்ட ஒரு பாகமானது அஸ்திரபூஷணாத்தியாயம் என்கிற பெயரால் நம் சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படுவது ஒரு 12 ஸ்லோகங்கள். அஸ்திரபூஷணாத்தியாயம் என்று பெயர். அசித்தும் சித் என்கிற ஜீவசத்துவமும் எம்பெருமானுக்கு சரீரங்களாயிருந்து கொண்டு எம்பெருமான் சர்வ சரீரியாயிருக்கிறான் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அடித்தளமான ஒரு கோட்பாடு. அதை பிரதான பிரதிதந்திரம் என்பர். எம்பெருமானுடைய சரீரத்தில் இவைகளெல்லாம் நிற்கின்றன என்பதாக தியானிப்பதற்காக எம்பெருமானே தானே இப்படி ஒரு உருவை காட்டிக் கொடுத்தான் ரிஷிகளுக்கு. அதை பரம்பரையாக உபதேசித்து வந்து வசிஷ்ட பகவான் பராசர முனிக்கு உபதேசித்தார். பராசர முனியும் சச்சிஷ்யரான மைத்ரேய பகவானுக்கு உபதேசிக்கும் பொழுது 12 ஸ்லோகங்களாலே அனுகிரகித்த விஷயம் அஸ்திரபூஷணாத்தியாயம். இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அனைத்து தத்துவங்களும் சித், அஜித், ஈஸ்வரன் என்கிற தத்துவங்களும் ஒருங்கிணைத்து எம்பெருமானுடைய விபூதிகளாக தியானிக்கப்பட வேண்டும். அப்படி தியானித்தால் அப்படி சமஸ்த விபூதிமானாக எம்பெருமான் தியானத்தின் பலனாக மோட்சத்தில் பிராபியமாவான் என்பது. அதற்காக எம்பெருமானுடைய திருமேனியிலே அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் இந்த தத்துவங்கள் அனைத்தும் தாங்கி நிற்கின்றன. எப்படி அப்படின்னு கேட்டால், அஸ்திரங்கள் என்றால் ஆயுதங்கள், படைகள் என்று கூறுவர். பூஷணங்கள் என்றால் ஆபரணங்கள், அணிகலன்கள், அணிகள் என்பது. ஆக அணியும் படையுமாக அனைத்து தத்துவங்களையும் தன் திருமேனியிலே வைத்துக்கொண்டு தாங்கி நிற்கிறான் எம்பெருமான் என்பது தத்துவம். இப்பொழுது இந்த 12 ஸ்லோகங்களில் காட்டினதை எப்படி தியானிப்பது என்பதற்கு தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன் பெருங்கருணையாலே நமக்கு ஒரு தமிழ் பாசுரமாக அதை வடித்து காட்டியுள்ளார். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் என்கிற கிரந்தத்திலே தத்வத்ரய சிந்தனாதிகாரம் என்கிற ஒரு பகுதி,
அந்த பகுதியிலே தத்தத்ரயத்தினுடைய சொரூபம், சுபாவம், பிரவೃತ್ತಿ இவைகள் எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்லும் பொழுது இந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் உள்ள விஷயத்தை ஒரு தமிழ் பாசுரமாக அங்கு வடித்து காட்டினார். தியானம் செய்வதற்கு சுலபமான ஒரு வழியாக இது இருக்கிறது. புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ்மறைவாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடீகங்களீரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகரிமேல் நின் அனைத்தும் காக்கின்னானே என்று பாசுரம். இந்த பாசுரத்தில் தத்துவங்கள் அனைத்தும் எம்பெருமானுடைய திருமேனியில் ஆயுதங்களாகவோ ஆபரணங்களாகவோ மிளறுகின்றன என்று காட்டி நம்முடைய தியானத்துக்கு சுலபமான ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். இன்றைக்கு இதுதான் விஷயம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே காட்டினபடியை சுவாமி தமிழ் பாசுரத்திலே வடித்து காட்டினதை நாம் ஒப்பு பக்கத்தில் இருத்தி அந்த அர்த்தத்தை தெளிந்து எம்பெருமானை தியானிப்பதற்கு இன்று ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை 4 பகுதிகளாக பிரித்து கொண்டு அடியேன் விஞ்ஞாபிக்க முயல்கிறேன். முதல்ல தத்துவங்கள் என்று சொன்னோம் இல்லையா, அவைகள் என்ன? சித், அஜித், ஈஸ்வரன் என்கிற 3 முக்கியமாக அஜித் என்பது திருமேனியாக ஆகக்கூடியது, எம்பெருமானுடைய திருமேனியாக மாறக்கூடியது மட்டுமல்லாமல் திருமேனியில் இருக்கக்கூடிய ஆபரணங்களாகவும் அணிகலன்களாகவும் இருக்கக்கூடியது. ஆகியாறு அஜித் சித் இந்த 2 தத்துவங்களுடைய சுபாவங்களையும் அதனுடைய உட்பிரிவுகளையும் முதல்ல சுருக்கமாக அறிய வேண்டும். அப்புறம் அந்த அச்சேதன தத்துவங்கள் எல்லாம், அந்த சேதன தத்துவமும் எம்பெருமானுடைய திருமேனியிலே எப்படி அடைக்கலம் கொண்டு அவனால் தரிக்கப்பட்டு நிற்கின்றன என்று அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே சொன்னபடியாக நாம் பார்க்க வேண்டும். அதை இந்த தமிழ் பாசுரத்தோடு சேர்த்து இணைத்து அர்த்தத்தை தெளிய வேண்டும். இது அடுத்த பகுதி. அதற்கடுத்த பகுதி, இப்படி தத்துவமாக நாம் நிரூபித்து மனதில் தியானம் செய்வது மட்டும்தானா? நம் போன்றவர்கள் தியான யோகம் இப்படிப்பட்ட வழிமுறைகளில் சாமர்த்தியம் இல்லாதவர்கள் என்ன செய்வது என்று கேட்டால், நமக்காகத்தான் சுவாமி இந்த தமிழ் பாசுரத்தை வடித்தது. யோகிகளுக்கு நிலமல்லாதவற்றையெல்லாம் நமக்கும் எம்பெருமான் பிரபன்னர்களான அடைக்கலம் புகுந்தவர்களான சரணாகதர்களுக்காக தான் இங்கு பின்னானார் வணங்கும் சோதியாக கரிகிரி மேல் ஹஸ்திகிரீஷனாக காட்சியளிக்கிறானே. இதுதான் அந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் ரிஷிகளுக்கும் காட்டின காட்சி என்பதை சுவாமி தேசிகன் நிபுணதரமாக இந்த விடத்தில் இந்த பாசுரத்தாலே நிரூபித்து காட்டுகிறார். மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் என்று. அந்த பிரகாரத்தை கடைசி கட்டமாக அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். ஆக முதல் கட்டமாக 24 தத்துவங்களின் அடைவு, அதை தெளிவோம். தத்துவங்கள் என்ற ஒண்ணே அதை 2 பிரிவாக பிரிக்கலாம், திரவியம் அத்ரவியம் என்பதாக. திரவியம் என்றால் அதற்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அவஸ்தாஸ்ரயம் திரவியம் என்று லட்சணம் படிப்பர். லட்சணம்னா டெஃபினிஷன். அவஸ்தா என்றால் நிலை அப்படின்னு அர்த்தம். அவஸ்தா ஆசிரியம்னா ஒரு நிலைக்கு இடமாக இருப்பது, ஆதாரமாக இருப்பது என்ற அர்த்தம். ஒரு உதாரணத்தினாலே இது இன்னும் தெளிவு பெறும். மண் இருக்கிறது,
அதை நன்றாக நீர் ஊற்றி பிசைந்து ஒரு உருண்டையாக செய்து வைத்தால் அதுவும் மண்ணு தான். குயவன் அந்த உருண்டையை எடுத்து பானையாக வடித்தான். வடித்த பின்பு இப்பொழுது அது பானையாகிவிட்டது. மண் உருண்டை அழிந்து விட்டது, மண் உருண்டை இல்லை, இப்பொழுது பானை உண்டாகிவிட்டது. மிருத் பிண்டம் என்ற ஒரு பொருள் இப்பொழுது மிருத் கடமாக மாறிவிட்டது. பிண்டம் என்கிற நிலை போய் பானை என்கிற புதிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இதற்கு தான் இந்த பிண்டமாக இருப்பது ஒரு நிலை, அது பிண்டாவஸ்தா என்பர். கடமாக இருப்பது ஒரு நிலை, அது கடாவஸ்தா என்பர். இரண்டு அவஸ்தையிலும் ரெண்டு நிலையிலும் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் மண்ணு தான். அந்த மண்ணு தான் முன்பு ஒரு அவஸ்தையில் இருந்தது, பின்பு வேறொரு அவஸ்தையை ஏற்றுக்கொண்டது, முன்பிருந்த அவஸ்தை அழிந்தது. இப்படி அவஸ்தைகளுக்கு ஆதாரமாயிருப்பது, ஆசிரியமாயிருப்பது திரவியத்தினுடைய இயல்பு. அதுதான் திரவியத்தினுடைய டெஃபினிஷன். இப்படிதான் எல்லா திரவியங்களும் ஏதோ ஒரு ரூபத்தில் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும். ஆக திரவியம் எல்லாம் அவஸ்தாசிரயமாயிருக்கும் என்பது திரவியத்தினுடைய லட்சணம். அதுதான் அவருடைய இயல்பு என்று கூறுவர். இப்படி அல்லாமல் இருப்பது அத்ரவியம். திரவியத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்தும் அத்ரவியங்கள். குணங்கள், தர்மங்கள் இவைகள் எல்லாம் அத்ரவியங்களாகும். வேறொரு திரவியத்தை அண்டி ஆசிரயித்து அவைகள் இருக்கும். வெண்மை என்று கொள்வோம், அது ஒரு நிறம், அது ஒரு குணம். அது ஒரு துணி என்கிற ஒரு பொருளை, ஒரு திரவியத்தை ஆசிரயித்து இருக்கும். ஆனால் வெண்மைக்கு தனியாக அவஸ்தா விசேஷங்கள் கிடையாது. வெண்மை எப்பொழுதும் வெண்மைதான். ஆகையாலே அது ஆசிரியம் இல்லாமையால் அது அத்ரவியம் என்பது. இப்படி திரவியம் அத்ரவியம் என்பதாக உலகில் உள்ள அத்தனை பொருட்களையும் நாம் கூட்டி கொண்டு விடலாம். இதில் இப்போ திரவியம் அது உள்ள வருவோம். திரவியம் உள்ள வந்துட்டோம்னா இப்போ திரவியங்களுக்குள்ளே மூன்று விதமாக பிரிக்கலாம். அங்கதான் சித், அஜித், ஈஸ்வரன் என்கிற பிரிவு வருகிறது. அதுல சித் என்பது ஜீவ தத்துவம், அவைகளும் அநேக ஜீவர்கள் இருக்கிறார்கள். அஜித் என்பது அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டது. ஜீவனானவன் ஞானத்தை உடையவன், ஞானம் இல்லாதது இந்த அஜித் என்கிற தத்துவம். இவை இரண்டையும் தன்னுடையதாக கொண்டு சுவாமியாக விளங்குபவன் ஈஸ்வரன். ஈச நியமனே என்கிற தாதுவினாலே ஈஸ்வரத்துவம் என்பது அவன் எல்லாவற்றையும் நியமித்து ஆள்பவனாக இருக்கிறான் என்று பொருள். இதில் இந்த சித் என்கிற ஜீவ தத்துவம் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக பத்தர் முக்தர் என்பதாக பிரிவு ஏற்படும். பத்தர் என்பவர் நன் போன்ற சம்சாரிகள். அச்சேதன தத்துவம் அதனுடன் சேர்ந்து பிணைக்கப்பட்டு அச்சேதனமான இந்த சரீரத்தில் மாட்டிக்கொண்டு உழன்று கொண்டு வேறு வேறு பிறப்புகளை பெற்றுக்கொண்டு இங்கேயே சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள் பத்தர்கள் என்பவர்கள். ஒரு உபாய விசேஷத்தாலே பிரபத்தி அல்லது பக்தி யோகம் இப்படிப்பட்ட உபாய விசேஷத்தை செய்து இந்த சம்சாரத்தினுடைய துவக்கு அறுத்து கொண்டு விடுதலை பெற்று முக்தனாகி பரமமண்டலத்தில் சென்று பரமாத்மாவுடன் அனுபவிப்ப போகவன். அப்படிப்பட்ட ஜீவர்கள் முக்தர்கள் என்பார்கள். இப்படி சம்சார துவக்கே அன்றி முதலிலிருந்தே பரமமண்டலத்திலே எம்பெருமானுடன் பரமத்திலே இருப்பவர்கள் நித்தியர்கள் என்ற பெயர். நித்தியர்க்கும் முக்தர்க்கும் இரண்டு பேருக்கும் சம்சாரம் கிடையாது என்பது. மற்றவன் பத்தன், நம்மை போன்று இன்னும் இந்த சம்சார கடலில் ஆழ்ந்து கொண்டு உழன்று கொண்டிருப்பவன். இது ஜீவதத்துவம். இப்போ ஜீவதத்துவம் இங்கே உழண்டு கொண்டிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அச்சேதன தத்துவத்துடன் இவன் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு சுகதுக்காதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். ஆகையாலே இவன் மோட்சம் பெற வேண்டுமானான். இவன் நாம் தான், யாரும் இல்லை, ஜீவதத்துவம் நாம் தான். நமக்கு இந்த துக்கங்களிலிருந்து முக்தி ஒருபடியாக
ஏற்பட வேண்டுமானால் முதல்ல அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அச்சேதன தத்துவத்தை நன்றாக அறிய வேண்டும். இந்த அச்சேதன தத்துவம் தான் என்ன அப்படின்னு கேட்டால் அதை மீண்டும் 3ஆக பிரிக்கலாம். மூல பிரகிருதி, அதாவது பிரகிருதி, அதுக்கு அடுத்தது காலம், அப்புறம் சுத்த சத்துவம். பிரகிருதி என்பது நாம் பார்க்கக்கூடிய பாஞ்சபௌதிகமான 5 பூதங்களால் ஆன இந்த ஜகத்து முழுவதும் பிரகிருதியை உபாதானமாக கொண்டது. உபாதானம்னா மூலப்பொருள் அர்த்தம், மெட்டீரியல் காஸ். இந்த பிரகிருதியானது 3 குணங்களை உடையது. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் கலந்து ஏற்படக்கூடிய பொருட்களாக அமையும். இதிலும் ஒரு சத்துவம் இருக்கிறது. சுத்த சத்துவம் என்கிற ஒரு திரவியம் உண்டு. அது பரமபதத்தில் இருக்கக்கூடிய அச்சேதனங்கள் எல்லாமும் சுத்த சத்துவம் என்கிற அந்த வகையை சார்ந்தது. ஏன் அந்த பெயர் அப்படின்னு கேட்டால், இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய ஒரு சத்துவத்தை காட்டிலும் வேறுபட்ட சத்துவம் அது. பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்துவமானது மிஸ்ர சத்துவம். மிஸ்ரம்னா கலந்திருப்பதுன்னு அர்த்தம். ரஜஸ் தமஸ் என்கிற 2 குணங்களுடன் கலந்திருக்கக்கூடிய சத்துவம் பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்துவம், அது மிஸ்ர சத்துவம். அப்படி அல்லாமல் ரஜஸ் தமஸ் என்கிற குணமே இல்லாமல் வெறும் சத்துவம் மாத்திரம் இருக்கக்கூடியது சுத்த சத்துவம் என்பது. இது 2வது. இப்படி முக்குணமாயை என்று சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய பிரகிருதி ஒரு அச்சேதன தத்துவம். ஒரே ஒரு குணம் என்கிற சத்துவத்தை மட்டுமே உடைய சுத்த சத்துவமானது இன்னொரு அச்சேதன தத்துவம். 3வது காலம் என்பது. இப்பொழுது நமக்கு விஷயமாக வேண்டியது இந்த பிரகிருதி என்கிற இந்த அச்சேதன திரவியம். இந்த பிரகிருதியானது இந்த உலகமாக மாறியிருப்பது இந்த பிரகிருதி தான். இதன் உட்பிரிவுகள் என்ன, இவை என்னென்னவாக மாறி நமக்கு அனுபவ விஷயமாகின்றன என்பதை தெளிய வேணுமானால் முதல்ல சிருஷ்டி கிரமத்திலேருந்து அதை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சுலபமாக புரிந்துவிடும். சிருஷ்டியில், அதாவது முதல்ல மகா பிரளயம் இருக்கு. அந்த பிரளயம் முடிந்தவுடனே எம்பெருமான் சங்கல்பிக்கிறான், பகுஸ்யாம், நானே பலவாக ஆகக்கடவேன். இந்த சிருஷ்டியில மேற்கொண்டு உபாயங்களை செய்து முக்தி பெற முடியாமல் அப்படியே அச்சேதனங்களைப் போலவே இந்த சேதனர்கள் எல்லாம் முரண்டு இருக்கிறார்களே என்று கவலைப்பட்ட ஈஸ்வரன் இவர்களுக்காக மீண்டும் சிருஷ்டியை ஆரம்பிப்போம் என்று சங்கல்பிக்கிறான். சங்கல்பித்து இந்த பெரிய மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய முக்குண மாயை, அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை இப்போ ஜகத்தாக பரிணமிக்க செய்கிறான். அப்பொழுது அதில் இந்த பிரகிருதியிலேருந்து, மூல பிரகிருதியிலேருந்து முதல்ல மாறி வரும் தத்துவமானது மகத் என்கிற தத்துவம். மகத் தத்துவமானது புத்தி என்கிற தத்துவத்தை ஏற்படுத்துகிறது. மகத். அதுக்கப்புறம் அகங்காரம் என்கிற தத்துவம் மகத்திலிருந்து உண்டாகிறது. அகங்காரம்னு உடனே உலக விவகாரத்தை இவன் ரொம்ப கர்வத்தோடு இருக்கிறான் என்பதற்காக இவன் ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கிறான் என்று சொல்கிறோமே, கர்வம் என்கிற அர்த்தத்தில் அகங்காரம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம். அந்த பொருளில் இந்த அகங்கார தத்துவத்தை சொல்லுவதில்லை. அகங்கார தத்துவம் என்று இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தினாலே தான் நம் தேகத்துக்கு தேவையான எல்லா உபாதான திரவியங்களும் உண்டாகி வருகின்றன. அந்த தேகத்தை நாம் அகம் அகம் என்று அபிமானிக்கிறோம். அப்படிப்பட்டது இந்த அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவமும் 3 குணங்களை உடையதாக இருக்கிறது. சத்வம், ரஜஸ், தமஸ் என்பதான. ஆக சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்பதாக. இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், புலன்கள் உண்டாகின்றன. அது உண்டாவதற்கு ராஜச அகங்காரம் சககாரியாக நிற்கிறது. ஆக ராஜச அகங்காரத்தோடு கூடின சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள். 11 இந்திரியங்கள் என்றால் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு, இவை உண்டாகின்றன. அதுபோலவே தாமச அகங்காரம், அதிலிருந்து
பூதங்கள் உண்டாகின்றன. இந்த பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களுக்கும் முன் உள்ள ஒரு நிலை பஞ்ச தன்மாத்திரைகள் என்று பெயர். முதலில் தன்மாத்திரை உண்டாகும், ஆகாச தன்மாத்திரை உண்டாகும், அதிலிருந்து ஆகாசம் என்கிற பூதம் உண்டாகும், அதிலிருந்து வாயு தன்மாத்திரை உண்டாகும், அதிலிருந்து வாயு என்கிற பூதம் உண்டாகும், அதுக்கப்புறம் அக்னி, அப்புறம் நீர், அப்புறம் நிலம். ஒவ்வொரு பூதமும் உண்டாவதற்கு முன்பு அதற்கான தன்மாத்திரைகள் இருக்கும். ஆக 5 தன்மாத்திரைகள் 5 பூதங்கள் என்பதாக 10ஐயும் சேர்த்து 10 பூத தத்துவங்கள் என்று படிப்பது உண்டு. தன்மாத்திரை என்றால் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை, பாலை அமுது சேர்த்து விட்டோமானால் அடுத்த நாள் காத்தால் அது தயிராகிறது. நடுராத்தில் போய் பார்த்தோமானால் அது பாலாகவும் இருக்காது, தயிராகவும் இருக்காது, ஒரு இளந்தோச்சல் நிலையில் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டது தான் இந்த தன்மாத்திரைகள். வாயுவிலிருந்து அக்னி உண்டாகிறது என்னால் வாயுவுக்கு அப்புறம் ஒரு அக்னி தன்மாத்திரை உண்டாகி அதுக்கப்புறம் அதிலிருந்து அக்னி உண்டாகிறது. அது அக்னியினுடைய குணங்கள், வாயுவோட குணங்கள் எல்லாம் இருந்தாலும் வெளியில் அக்னியாகவும் தெரியாது. அதுக்கு அப்புறமா தான் அக்னியான பிறகுதான் தெரியும். இந்த நிலைக்கு தன்மாத்திரை என்று பெயர். ஆக தாமச அகங்காரங்களிலிருந்து, அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்துடைய உதவியுடன் இந்த 10 பூதங்கள், அதாவது 5 தன்மாத்திரைகள் 5 பூதங்கள் சேர்ந்து 10 பூதங்கள் என்பதாக கொள்வார். இவைகள்லாம் உண்டாகின்றன. இப்போ மொத்தம் எத்தனை தத்துவங்கள் வந்திருக்கு? இதுக்கப்புறம் இவைகளுடைய கலவையினாலே இந்த உலகம் மொத்தம் பரிணமிக்கிறது பொருட்களாக. என்னென்ன கிடைச்சிருக்கு? இப்போ நமக்கு 5 தன்மாத்திரைகள் 5 பூதங்கள், 11 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு என்பதாக 11 இந்திரியங்கள். அப்போ இந்த 11 கூட ஒரு 10 பூதங்கள் ரெண்டும் சேர்த்து 21 எடுத்து. இவைகளுக்கு காரணமாக இருந்த அகங்காரம் அது 22. அகங்காரத்துக்கு காரணமாக இருந்த மகத் என்கிற தத்துவம் அது 23. அதற்கு காரணமாக இருந்தது மூல பிரகிருதி, அது 24. ஆக இந்த பிரகிருதி என்கிற அச்சேதன தத்துவமானது 24 உட்பிரிவுகளாக நமக்கு பிரித்து கிடைக்கிறது. இந்த பிரிவுகளை வைத்துக்கொண்டு மொத்த ஜகத்தினுடைய சிருஷ்டியும் பல பல கலவைகளால் நமக்கு கிடைக்கும். இந்த 24 தத்துவங்கள் இருக்கு ஒரு பக்கம். இது அச்சேதன தத்துவம். சுத்த தத்துவம் என்கிற அச்சேதன தத்துவம் இருக்கு இல்லையா? அது நேரடியாக எம்பெருமானுடைய திருவேணியாக அப்ராக்கிருத மண்டலத்திலையும் திவ்யமங்கல விக்கிரகமாக அதுவே தான் அமைகிறது. காலம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அச்சேதன தத்துவம். இவை அனைத்தும் எம்பெருமானுடைய திருமேனியில் எப்படி இருக்கின்றது என்று காட்டுவதுதான் இந்த அஸ்திரபூஷணாத்தியாயம். அடுத்த இந்த 24 தத்துவங்கள், அதுக்கு மேலே உள்ளது 25வது தத்துவமான ஜீவன் என்கிற சித் தத்துவம், சைத்தன்யத்தை உடைய ஜீவன் என்கிற தத்துவம். இதையும் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியில் ஒரு ஆபரணமாக தாங்கி இருக்கிறான். இதுதான் எம்பெருமான் நிற்கும் நிலை என்பதை அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் இப்போ காட்டப்போம். இது முதல்ல தத்துவங்களுடைய உட்பிரிவுகளை தெரிந்து கொண்டோம். 24 பிரகிருதி தத்துவங்கள், அதற்கு மேலே 25வதாக ஜீவன் என்கிற ஞான பொலிவுடைய ஒரு தத்துவம். இவை எல்லாமே எம்பெருமானுடைய சரீரபூதங்களாக இருந்து கொண்டு எம்பெருமான் சர்வசரீரியாக பரமாத்மாவாக அமைகிறான். இது தத்துவத்தினுடைய நிலைப்பாடு. இந்த தத்துவங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில் எப்படி திகழ்கின்றன என்பதை காட்டுவது விஷ்ணு புராணத்திலே. விஷ்ணு புராணத்தில் மொத்தம் 6 அம்சங்கள். இப்படிதான் விஷ்ணு புராணங்கள் பெரிதாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அம்சத்துக்குள்ளேயும் பல அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஸ்லோகங்கள் என்பதுதான் உட்பிரிவுகள். அதில் முதல் அத்தியாயத்தில் 22, முதல் அம்சத்தில் 22 அத்தியாயங்கள் உண்டு. அதில் 22வது அத்தியாயத்திலே 90 ஸ்லோகங்கள் உண்டு. அதில் 66வது ஸ்லோகத்திலிருந்து 77வது ஸ்லோக பர்யந்தமாக இருக்கக்கூடிய 12 ஸ்லோகங்கள் அஸ்திரபூஷணாத்தியாயம் என்பதாக கூறப்படுகின்றது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், பராசர மகரிஷி ஆச்சாரியர் அவருடைய சச்சிஷ்யரான மைத்ரேய பகவான் அவரிடம் பிரார்த்தித்த வகையிலே உலக சிருஷ்டியெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு வந்தார். வரும்பொழுது இந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இப்பொழுது நாம் பார்த்த வகையிலே 24 விதமாக அச்சேதனங்கள் பிரிவதும், சேதன அச்சேதனங்கள் இருப்பதும்,
இவைகளெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரபூதமாக நிற்பதையும் சொல்லி வந்தவர், இவைகளெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலே அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் தரியா நிற்கிறான் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அதை கேட்ட உடனே மைத்ரேய பகவான், சுவாமின்னு அதை எனக்கு உபதேசித்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இது 66வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ மைத்ரேய உவாச்ச பூஷணாத்ரஸ்வரூபஸ்தம் யச்சேதகிலம் ஜகத் பிபத்தி பகவான் விஷ்ணு தன்மமாக்கியாதுமர்ஹசி என்பதாக. எம்பெருமான் இந்த தத்துவங்களையெல்லாம் அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் தாங்கி நிற்கும்படியே அடியேனுக்கு விவரித்து உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிரார்த்தித்த அளவிலே அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர உவாச்ச நமஸ்கிருத்யா பிரமேயாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே கதயாமி யதாக்கியாதம் வசிஷ்டேன மமாபவத் என்று குரு பரம்பரானுசந்தான பூர்வகமாகவே உபதேசம் செய்ய வேண்டும் என்று மரபு. செய்யக்கூடிய உபதேசமானது பிராமாணிகமானது என்பதையும் தெளிவிக்க வேண்டும். இப்படியாக நான் உபதேசிக்க பெற்றேன் என்பதாக காட்டி இரண்டையும் காட்டுவதுதான் இந்த குரு பரம்பரா அனுசந்தானம். அடியனுக்கு எப்படி அடியனுடைய திருப்பாட்டனாரான வசிஷ்ட பகவான் ஆச்சாரியரும் கூட அவர் எப்படி உபதேசித்தாரோ அதை இப்படி உமக்கு சொல்லுகிறேன் என்று பிரதிஜை செய்து அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மா நமஸ்ய ஜகதः நிர்லேபம் அகுணாமலம் பிபர்த்தி கௌஸ்துப மணிஸ்வரூபம் பகவான் ஹரிஹி. ஆத்மானம் கௌஸ்துப மணிஸ்வரூபம் பிபர்த்தி பகவான் ஹரிஹி. ஆத்மானம் ஜீவாத்மாவை, இந்த சித் தத்துவத்தை கௌஸ்துபமணி என்கிற மணியான ஒரு மகாரத்னம், அந்த ரத்ன ரூபமாக எம்பெருமான் தன்னுடைய திருமார்பனில் ஹிருதயஸ்தானத்தில் அவனை தரித்து நிற்கிறான் என்று சொன்னார். அப்போ 26வது தத்துவமான எம்பெருமான் 25வது தத்துவமான இந்த கௌஸ்துபமணியை தன்னுடைய ஹிருதயத்தில் ஆபரணமாக பூண்டு நிற்கிறான் என்று சொன்னார். அதுக்கடுத்து ஸ்ரீவத்ஸ்தானதரம் அனந்தே சமாஸ்ரிதம் பிரதானம் என்றார். பிரதானம் என்றால் பிரகிருதி என்ற அர்த்தம். இந்த ஜகத் அனைத்துக்கும் அதுதான் முக்கியமான காரணமாக இருப்பதாலே பிரதானம் என்று சாஸ்திரங்களில் வேதங்களில் எல்லாம் அதை வழங்கப்படுகிறது. அந்த பிரதானமானது ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு மறு, அது எம்பெருமானுடைய வலமார்பினில் இருக்கக்கூடிய மறு. வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின் நவங்கை என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி உரையும் அந்த வலமார்பினில் இந்த ஸ்ரீவத்சம் என்கிற மறு இருக்கிறது. அந்த மறுதான் பிரகிருதி என்கிற தத்துவத்திற்கு பிரதிநிதியாக எம்பெருமானுடைய திருமார்பில் விளங்குவது. இப்படி அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றும் நந்தகம் என்கிற வாள் என்ன, திருவாடி என்ன, திருச்சங்கம் என்ன, இவை எல்லாமே வனமாலை என்கிற இந்த ஹாரம் என்ன, எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில் அலங்கரிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்துக்கு பிரதிநிதியாக அங்கு நிற்கின்றன. இதை சொல்லும் பொழுது இப்போ ஒரு சூக்ஷ்ம சாஸ்திர விவகாரத்தை நாம் கொஞ்சம் மனசில் வாங்கிக்கணும். இந்த தத்துவங்கள் எல்லாம் நிற்கின்றன என்றால், சுவாமி இந்த தத்துவங்கள் எல்லாம் வாயு, ஆகாசம், அக்னி, நீர், நெருப்பு இப்படியெல்லாம் இருக்கு, இவைகள்லாம் பூதங்கள், அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு, இவைகளெல்லாம் சேர்ந்து கலந்து உலகாக பரிணமிக்கிறது என்று சொன்னோமே, இவையெல்லாம் எம்பெருமானுடைய திருமேலி இருக்குன்னா உலகமாக எப்படி மாறும் என்று கேட்டால், அதற்கு முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியில் எம்பெருமான் இவையெல்லாம் தாங்கி நிற்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு அபிமானி தேவதை என்று உண்டு. எம்பெருமான் சிருஷ்டி செய்யும் பொழுது அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்று சங்கல்பித்து சிருஷ்டி செய்கிறான். தத்துவங்கள் உண்டாகும் பொழுது அப்பொழுது ஒவ்வொரு தத்துவமும் இப்படிப்பட்ட பெயரையும் இப்படிப்பட்ட உருவத்தையும், உருவம் என்று சொல்லும்போது அது இயல்பு எல்லாத்தையும் சேரும். வாயுவானது வாயு என்கிற பெயரை உடையதாகவும், சப்த
ஸ்பர்ஷம் மற்றும் சப்தம் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பூதம். நெருப்பு என்பது உஷ்ணத்துக்கு இருப்பிடமாகவும், கண்ணால் காண்பதற்கு, இதுக்கு முன்னாடி இருந்த வாயு ஆகாசம் என்கிற 2 தத்துவங்களும் கண்ணால் காண்ப முடியாது, நெருப்புக்கு ரூபமும் உண்டு. இப்படி இவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் புகுத்தி அவைகளுக்கு இப்படி ஒரு உருவும் இப்படி ஒரு பெயரும் ஏற்படுத்துவதற்கே இதுதான் சிருஷ்டி. சிருஷ்டிக்கும் பொழுது ஒவ்வொரு பூதத்திலும் ஒரு ஜீவனை அதிஷ்டாதாவாக அவன் ஏற்றுகிறான். இந்த பூதங்கள் அதிஷ்டானமாக நிற்கின்றன. இப்போ அதிஷ்டானம் என்றால் என்ன, அதிஷ்டாதா என்றால் என்ன? அதிஷ்டானம் என்றால் அந்த ஆதாரமாக இருப்பது, அதை தான் ஆண்டு அங்கே நாதனாக இருக்கக்கூடியவன் அதிஷ்டாதா என்று பெயர். இந்த தத்துவங்கள் அனைத்துக்கும் ஒரு அதிஷ்டாதா உண்டு. அதுக்கு அதிஷ்டாத்திரு தேவதை அல்லது அபிமானி தேவதை என்பதாக சொல்லுவதுண்டு. இந்த தேவதையானது நான் தான் அக்னி, நான் தான் வாயு என்று தன்னை அபிமானித்திருக்கும். ஆகையால் அபிமானி தேவதை என்று அவைகளுக்கு பெயர். இந்த அபிமானி தேவதைகள் அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி. ஆகையாலே இவைகளெல்லாம் எம்பெருமானுடைய சம்பந்தத்தை காட்டுவதற்காக எம்பெருமானுடைய திருமேனியில் ஒவ்வொரு பூஷணமாகவோ அஸ்திரமாகவோ அவைகளெல்லாம் திகழ்கின்றன. அவைகளை எம்பெருமான் இப்படி சாற்றிக்கொண்டு இவைகளெல்லாம் என்னுடையவை என்பதாக பறைசாற்றுகிறான் நமக்கு. இப்படி ஜீவதத்துவமானது கௌஸ்துபமாகவும், அச்சேதன பிரகிருதியானது மறுவாகவும் இருந்து கொண்டு, மகத்தத்துவமானது அது தண்டு என்கிற கதை கௌமோதிக்கின் கதையாகவும், இப்படி மேல்மேலும் வரக்கூடிய ஒவ்வொரு தத்துவங்களும் இப்படியே ஒவ்வொரு நிலையில் இருப்பதை காண்கலாம். அதை தமிழ் பாசுரம் வரும்போது ஒவ்வொன்றாக பார்த்து பிரித்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் பாசுரத்தை ரொம்ப அழகா சுவாமி அதை எடுத்து காட்டுறார். புருடன் மணிவரமாக என்பது இங்க ஆத்மானம் கௌஸ்துப ஸ்வரூபம் விபர்த்தி என்று சொல்லப்பட்டது. அதுபோலவே ஸ்ரீவத்ச சம்ஸ்தான தரம் அனந்தேனத்தை சமாசிரிதம் பிரதானம் என்று சொன்னது பொன்றா மூல பிரகிருதி மறுவாக என்றது. புத்திரப்பியாஸ்தே கதாரூபேண என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னது மான் தண்டாக. மான் என்ன மகத்தத்துவம், மகான் என்று அர்த்தம். அது மான் என்று வந்தது. அது தண்டாக கதையாக உருவெடுக்கிறது. அதுபோலவே ஆங்காரங்கள் சார்கம் சங்காக. ஆங்காரங்கள் சாத்விக அகங்காரமும் தாமச அகங்காரமும், இவைகள் சார்கம் சங்கு என்று சொல்லக்கூடிய முறையே இவைகளெல்லாம் ஆங்காரம் நிற்கின்றன. ராஜச அகங்காரத்துக்கு தனியாக ஒரு இருப்பில்லாமையால் இவைகளை செயலாக்கும் ஒரு தூண்டுகோலாக அது அமைகிறது என்பதால் அதை தனியாக காட்டவில்லை. அடுத்தது சக்கர ரூபம் ச மனோகோ, மனம் திகிரியாக என்று தமிழ் பாசுரம். திகிரி என்றால் சக்கரம். அது மனசானது, மனஸ்தத்துவமானது திகிரியாக சக்கரமாக எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரித்திருக்கிறது. இருபூத மாலை வனமாலையாக. வனமாலை என்கிற எம்பெருமானுக்கு வனமாலி என்று ஒரு திருநாமம். வைஜெயந்தி மாலா என்று பெயர். 5 புஷ்பங்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைக்கு வனமாலை என்று பெயர். இங்கு 5 பூதங்கள் புஷ்பங்களாகவும் அதை தொடுக்கும் நார், அதுதான் அந்த தன்மாத்திரைகள். புஷ்பங்கள் தெரியும், நாறு தெரியாது. அதுபோல பூதங்கள் தெரியும், தன்மாத்திரைகள் அவை தாங்கி உள்ளுரைந்து இருக்குமே ஒழிய வெளியே தெரியாது. அவை இவனுடைய திருமார்பில் வனமாலையாக திகழ்கிறது. இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக. இருடீகங்கள் என ரிஷீகங்கள் என்ற வடமொழி சொல்லின் திரிபு. ரிஷீகங்கள் என்றால் இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்கிற இவை 5 10 இவைகள்லாம் அம்பு ஸ்தானத்தில் எம்பெருமானுடைய அம்பராத்துணியில் திகழ்கின்றன. தெருள் மருள் வாழ் மறைவாக என்பது எச்சாசி வித்யாமயம் என்பது. வித்யா என்றால் ஞானம் என்ற அர்த்தம். அசி என்றால் கத்தி. நாந்தகம் என்கிற வாழ் என்கிற கத்தியானது ஞானமாகவும், அதை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய உரை, அதுதான் அஜ்ஞானம் என்று. ஞானமும் அஜ்ஞானமும் எம்பெருமானுடைய திருமேனியில் வாளாகவும் அதன் மறைவாகவும் திகழ்கின்றன. இப்போ இது அப்படியே
அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் சொன்னதை அப்படியே தமிழாக்கினார். இப்போ இதுக்கு மேலே ஒரு சுவாரஸ்ய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் சொன்ன அந்த பொலிந்திருந்த பிரான் யார் என்று கேட்டால், சுவாமி தேசிகன் அந்த சூக்ஷ்மத்தை வெளியில் காட்டுகிறார். காஞ்சி வரதன் தான் அது என்று. இன்னும் இந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது, கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று பணித்தார். கருடன் உரு மறை, வேதாத்மா வெகேஸ்வரா என்பது. அதன் பொருள் என்ன? வேதத்தின் உச்சிமிக பொருள் அவன்தான் நாதன் என்று அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்ப்பதற்காக சொன்ன பாசுரம் இது. அந்த பொருள் தான் எது அப்படின்னு கண்ணன் என்றார். கண்ணன் என்றால் இரண்டு பொருள் அந்த இடத்துல. ஒன்று திருவாய்ப்பாடியிலே அவதரித்த வேஷம், இன்னொன்று கண் என்றாலே ரட்சகத்துவம் என்ற அர்த்தம். கண்ணன் கண்ணதில்லையோர் கண்ணே என்பதாக ஆழ்வாருடைய பாசுரம். கண் என்றால் ரட்சகன், கண் என்றால் ரட்சனை, கண்ணன் என்றால் ரட்சகன் என்று பொருள். அதனால்தான் பாசுரத்தில் சுவாமி தேசிகன் இங்கு சொல்லும் பொழுது கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்பது. மறையின் பொருளாம் கண்ணன் காக்கின்றான், முடிஞ்சுடுத்து. கரிகிரி மேல் நின்று காக்கின்றான் என்று வரதனை சொன்னது ஏன் அப்படின்னு கேட்டால், அதுதான் முனிவருடைய திருவுள்ளவும். பராசர மகரிஷி இந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்தை சொல்லி முடித்து மேற்கொண்டு அந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்யும் பொழுது கடைசியில் பலஸ்ருதி பலஸ்ருதி ஸ்லோகத்தை அனுகிரகித்தார். அதில் வரதராஜனை ஸ்மரித்தார். தேவ ரிஷி பிதிருகந்தர்வ யக்ஷாதீனாஞ்ச சம்பவம் பவந்தி ஸ்ருண்வதः பும்சः தேவாத்ய வரதா முனே என்று முடித்தார். அதாவது இந்த விஷ்ணு புராணத்தில் இந்த முதல் அம்சத்தை கேட்டவர்களுக்கு எல்லா தேவதைகளும் வரமளிப்பார்கள் என்று பலஸ்ருதி. என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், இப்படியாக வரதன் திருமேனியை ஆசிரியத்து வரதனால் அனுகிரகிக்கப்பட்டு அவர்களும் வரம் தரும் மிடுக்கர்களாகிறார்கள் என்பதாக அங்கு பொருள். ஆகையாலே வரதனை அங்கு ஸ்மரித்தார். அதை அப்படியே அவருடைய முனிவருடைய ஹிருதயத்தை புரிந்து கொண்டு சுவாமி தேசிகன் நமக்காக கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்றார். இங்கு அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் பொலிந்திருந்த பிரான் காஞ்சி வரதன் தான் என்பதற்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டால், ஒரு அகச்சான்று இப்பொழுது காட்டினோம். பராசர மகரிஷியை 90வது ஸ்லோகத்தில் காட்டினது. ஆழ்வார் ஒரு சான்று காட்டுகிறார். ஆழி எழச் சங்கும் வில்லுமிழ திசைவாழி எழத் தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவானே என்று திருவாய்மொழி பாசுரம். 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரம். படைகளும் அணிகளும் ஆழி சங்கு வில் இவைகளெல்லாம் திருமேனியாகவே இருக்கின்றது என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஏன்னா திருவிக்கிரமனாக உலகளந்த பொழுது எம்பெருமான் பெரிதாக 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 இந்த அணிகலன்களும் இந்த ஆபரணங்களும் அவனுக்கு தகுந்த அளவில் இவைகளும் பெரிதான ஆயின. உடல் பெரிதானாலும் அதில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் அந்த அளவாக தான் இருக்க வேண்டும். அவைகளும் வளர்ந்தன என்றால் அவைகளும் உடலில் ஒரு அங்கமாகவே அவயவமாகவே திகழ்கின்றன. இப்படி இவைகளெல்லாம் தன்னுடைய உடலாக கொண்டு எம்பெருமான் திகழும் அழகுதான் இந்த அஸ்திரபூஷணாத்தியாயம் என்பதை ஆழ்வாரும் இங்கே காட்டினார். இது ஒரு புறச்சான்று. இந்த ஆழ்வார் காட்டினது காஞ்சி தேவப்பெருமாள் தான் என்பதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், மொத்தமே திருவாய்மொழி பாசுரமும் தேவப்பெருமாளுக்கு தான் இடப்பட்டது என்பது வேறொரு சான்றல் தெரிகிறது. முதல் பாசுரத்தில் ஆயர்வர்ம அமரர்கள் அதிபதி என்று தொடங்கி பின்னால் இன்னொரு இந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் சொன்ன வழியாகவே சூழ்ந்தகன் தான் இந்த முடிவில் பெரும் பாழையோ என்பதாக இந்த அச்சேதன தத்துவங்கள் முழுவதும் இவனுடைய சரீரமாக நிற்கின்றது என்று காட்டினது. இதை பூட்டுவில் நியாயத்தாலே அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் சொன்ன விதமாகவே காஞ்சி தேவ பெருமாளை ஆழ்வார் பணித்தார் என்று கொள்வதில் சுவாரஸ்யம் உண்டு. இப்படி கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் யார் அப்படின்னு கேட்டால், அஸ்திரபூஷணாத்தியாய பிரதிபாத்தியனான சிதஜித் சத்துவங்களுடைய நியந்தாவாக இருக்கக்கூடிய சர்வசரீரியான பரமாத்மா என்பது தெளிவு. இதையே சுவாமி தேசிகன் 3
திவ்ய தேசங்களையும் பாடி வரிசையாக பாடி ஆறாத அருளமுதம் புதிந்த கோயில் என்று திருவரங்கத்தை பாடி, வேங்கட வெற்ப என விளங்கும் வேத வெற்ப என்று வேங்கடத்தை பாடி, அதுக்கடுத்து உத்தம அமர்த்தலம் என்கிற பாசுரத்தாலே காஞ்சிவர்தனை பாடும்பொழுது அணி அத்திகிரியே என்று பாடினார். திகிரி என்பது ஆழி சக்கரம். அந்த திகிரியானது அணியே, அவனுக்கு அணியாகத்தான் திகழ்கிறது என்று காட்டும்போது காஞ்சிவர்தனை சொல்லும்போதுதான் இந்த வார்த்தையை சொன்னார். இப்படியாக அஸ்திரபூஷணாத்தியாய பதிபாத்தியன் காஞ்சிவரதன் என்பதாக இங்கு நமக்கு முடிவை காட்டினார் சுவாமி தேசிகன். முழுவே உலகுக்கும் முதலானவன் பத்துடை அடியவர்க்கு இலக்காகும் பிரகாரம் அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே பராசர முனிவர் காட்டினது. அவை அனைத்துமே ஈருலகை படைக்க எண்ணி அனைத்துலகும் காக்கும் நம் அத்திகிரி அருளாளர் பக்கலிலே நாம் அனுபவிக்கப் பெறுகிறோம் என்று சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் புனிதன் காட்ட அம்மரணினங்களை நாம் தெளிய நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இருமறையும் கற்று தேர்ந்தவர்கள் என்பது எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு பொருந்திய நம்முடைய திருக்குடந்தை ஸ்ரீமத் அழகியசிங்கரின் சப்ததி மகோத்சவத்தில் புராணமும் பாசுரமும் இயைந்ததொரு ஆய்வை சமர்ப்பிக்க அடியனுக்கு கிடைத்தது இப்படி ஒரு அரிய வாய்ப்பு. ஆரியர்களின் ஆதேசத்தால் முயன்றதை ஆச்சாரியன் அரும்பதத்தில் அர்ப்பணிக்கிறேன். மங்களாசாசன பரேர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சார்யைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம்.